Okay, good afternoon, student. Next one of the new lesson is thermodynamics. Okay, so next என்ன பண்றோம்? So lesson பார்க்க போறோம். அது பேர் என்ன அப்படின்னா thermodynamics அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? So இப்போ அந்த thermodynamics அந்த ஹெட்லைன்லயே சொல்லலாம். thermo அப்படின்னா ஹீட் அப்படின்னா ஸோ வெப்பம். ஸோ அதே மாதிரி டைனமிக்ஸ் அப்படின்னா இயங்கக்கூடியது. ஸோ அப்போ ஒரு வெப்பம் இயக்கவியல் அப்படிங்கிறத வந்து தெர்மோடைனமிக்ஸ். அப்ப தெர்ம் அப்படின்னா என்னது? ஹீட். ஓகேவா? தெர்ம் அப்படிங்கிறது ஹீட். அப்ப டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இயக்கம். அது என்ன இயக்கம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அப்போ வந்து ஒரு ஹீட் ப்ராசஸ் மூலியமா ஒரு ஹீட் பண்றது மூலியமா எனர்ஜி ஆனது இயக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப அந்த தெர்மோடைனமிக்ஸ் இப்ப எது இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ வந்து இப்போ உலகம் யூனிவர்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ இது ஒரு பொருள் எடுத்துட்டு அப்படின்னா இது ஒரு சிஸ்டமா இருக்கு. இப்போ இதை சுற்று வட்டத்துல இருக்கக்கூடிய என்னன்னு அப்படின்னா சரௌண்டிங்ஸ். பட் இந்த சிஸ்டம் இந்த சரௌண்டிங்ஸ் ரெண்டுமே எதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த யூனிவர்ஸ்க்குள்ள இந்த உலகம் அண்டம் இந்த பூமிக்குள்ள வந்து இது அடங்கி இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெர்ம் அப்படின்னா என்னன்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். டைனமிக் அப்படின்னா டைனமிக்னா இயங்குதல் அப்படின்னு. சோ அப்ப எது இயங்குது அப்படின்னா எனர்ஜி ஆனது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு சிஸ்டத்துல ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் மூலமா அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில என்ன ஆயிட்டு ஒரு இயக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெப்ப இயக்கவியல். தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் நான் பார்க்க போறது தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறதா. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டாக பிரிச்சு அப்படின்னா தெர்மோன்னு ஒன்று டைனமிக்ஸ் சொல்றோம். அந்த தெர்மோங்கிறது வந்து ஹீட் அப்படின்னு டைனமிக் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தெர்மோ அப்படிங்கிறது ஹீட் அப்படின்னு எழுதிருக்க. ஸோ டைனமிக் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ எனர்ஜி நகர்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ எது சார் சிஸ்டம். சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படின்னா எனிதிங் அண்டர்கோஸ் ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். அப்ப ஒரு உலகத்துல எல்லாமே எத்தனை வேணும்னாலும் நாம படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்டம். சாக்பீஸ் எடுத்துக்கலாம், புக் எடுத்துக்கலாம், லேப்டாப் எடுத்துக்கலாம், அல்லது இந்த போர்டு பத்தி எடுத்துக்கலாம், அல்லது மொபைல் பத்தி எடுத்துக்கலாம், எல்லாமே ஒன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ எனிதிங் அண்டர்கோஸ் ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ ஒரு யூனிவர்ஸ்ல எல்லாத்தையுமே பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனிதிங் அண்டர்கோஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ அப்போ ஒரு யூனிவர்ஸ்ல எல்லாமே எல்லா பொருட்களையுமே எல்லா சப்ஸ்டன்ஸையுமே பத்தி படிக்கிறோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் தான் அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ் மீன்ஸ் அதர் தென் சிஸ்டம். சிஸ்டத்தை தவிர மற்றது எல்லாமே என்னது சரௌண்டிங். இப்போ இந்த சாக் பீஸை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது சிஸ்டம். இந்த சாக் பீஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா இந்த சாக் பீஸை பத்தி சொல்றது சிஸ்டம். அப்ப இந்த சாக் பீஸை தவிர சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொல்றோம் அப்படின்னா சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையுமே என்ன சொல்றோம் சரௌண்டிங்ஸ். ஸோ அதான் சரௌண்டிங்ஸ் மீன்ஸ் அதர் தென் சிஸ்டம். ஓகேவா? சரௌண்டிங்ஸ் மீன்ஸ் அதர் தென் சிஸ்டம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பவுண்டரி. So boundary means one of the layer. So that's like a fixed or movable layer. So fixed or movable layer means one of the boundary layers. So the boundary layer is between so system and surroundings. ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வகையான லேயர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா so boundary. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா boundary. சரி, நெக்ஸ்ட் பாருங்க யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்துல இந்த சிஸ்டத்தையும் படிக்கிற, இந்த சிஸ்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கையும் படிக்கிற. சோ அப்ப சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங்ஸ், சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் இஸ் கால்ட் யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த நாலு கண்டென்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்டரினா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து anything undergoes study of universe. System அப்படிங்கிறது anything undergoes study of universe. Anything undergoes study of universe is system.
So other than system is called universe. Okay, surroundings. Okay, sorry. Other than system is called surroundings. Other than system is called surroundings. Boundary means one of the fixed or movable layer between system and the surrounding. Next, universe means system plus surrounding. System plus surrounding. எல்லாத்தையுமே சேர்ந்து ரெண்டையும் சேர்ந்து universe. ஓகேவா? இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஸோ அந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ், தெர்மோ மீன்ஸ் ஹீட், டைனமிக்ஸ் மீன்ஸ் flow of energy. ஸோ அப்போ ஒரு ப்ராசஸ், இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இதை நான் ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி நகர்றதா என்ன சொல்றீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரௌண்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பவுண்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது, யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எனிதிங் அண்டர்கோஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். எனிதிங் அண்டர்கோஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்டு சிஸ்டம். ஓகேவா? தென் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது அதர் தென் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தவிர மற்றது எல்லாத்தையுமே வந்து சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பவுண்டரி மீன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு அல்லது மூவபிள் லேயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், சரௌண்டிங்கும் சிஸ்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் மீன்ஸ் சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் சேர்க்கிறது பேர் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இங்க சரி, நெக்ஸ்ட் என்ன சார் பார்ப்போம். கண்டிப்பா சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. வாட் ஆர் தி டைப் ஆஃப் சிஸ்டம்? இப்போ சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ வாட் ஆர் தி டைப் ஆஃப் சிஸ்டம்? ஸோ அப்ப என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்னா ஓபன் சிஸ்டம் இருக்குது, க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்குது, ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்கு. இந்த மூணு தான். பட் இது அடிஷனலா கொடுத்திருக்காங்க அடியாபெட்டிக் சிஸ்டம்னு. பட் இந்த மூணையும் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? வாட் ஆர் தி டைப் ஆஃப் systems? What are the types of systems? So one is the open system, another one is the closed system, the next one is the isolated system. இப்ப ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்ஸ், இப்ப இந்த ரவுண்டா போட்டது இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே வெளியில வந்து சரௌண்டிங்ஸ் நான் அப்ப இத வந்து இந்த ரவுண்டா வச்சுக்கோ. இது வந்து உனக்கு சிஸ்டம், இதெல்லாம் என்ன அப்படின்னா சரௌண்டிங்ஸ். இப்போ இந்த சிஸ்டத்துக்கும் இந்த சரௌண்டிங்ஸ்க்கும் இடையில எனர்ஜியும் பிளஸ் மேட்டர், இது ரெண்டையும் எடுத்து போறோம். மேட்டர் மீன்ஸ் மாஸ். ஓகேவா? ஸோ அப்ப டெல்டா இ அப்படிங்கிறது வந்து எனர்ஜி, டெல்டா எம் அப்படிங்கிறது வந்து மாஸ். ஓகேவா? மாஸ் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு மாஸும் ஒரு எனர்ஜி ரெண்டு ஈக்குவல் டு 0 போடுறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப so mass and energy, okay, mass and energy can exchange surrounding to system, surrounding and system. ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்க்கும் இடையில மாஸும் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆனா அது ஓபன் சிஸ்டம். அது ஓபன் சிஸ்டம். சரி, க்ளோஸ்ட் சிஸ்டம். இப்போ பாருங்க டெல்டா இ இத மட்டும் போட்டுறேன். இது வந்து எனர்ஜியா, அப்ப only exchange energy, only exchange energy system and surroundings. சரி, இப்போ பாருங்க ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 போட்டுறேன். அப்ப both அப்ப energy and mass cannot be exchanged system and surrounding is called isolated system. Is called isolated system. ஓகேவா? ஒரு சிஸ்டம், இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய சரௌண்டிங், இந்த சரௌண்டிங்கும் இந்த சிஸ்டத்துக்கும் இடையில மாஸும் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆனா அது ஓபன் சிஸ்டம். only can exchange energy is called closed system. so both mass and energy ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலைனா ஐசோலேட்டட் சிஸ்டம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2 or 3 மார்க் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. சோ அப்ப டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் there are 3 types. அடியாபெட்டிக் சிஸ்டம் தனியா எடுத்துட்டு இந்த மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் there are 3 types வச்சுக்கீங்க. one is the open system, one is the open system, next one is the closed system, next one is the isolated system. Open system means so energy and mass can exchange the system and the surrounding. ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்க்கு இடையில உனக்கு வந்து மாஸும் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே என்ன ஆயிருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்தா அதுக்கு பேரு நம்ம ஓபன் சிஸ்டம்னு சொல்றோம்.
then closed system means only can exchange energy. அப்ப எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ சரௌண்டிங் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? எதுக்குள்ள சரௌண்டிங் டு சிஸ்டம். அப்ப ஒரே ஒரு எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படினா அதுக்கு நேம் க்ளோஸ்ட் சிஸ்டம். then mass and energy both cannot be exchanged system and the surrounding is called isolated system. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ மாஸ் and எனர்ஜி பேஸ் பண்ணி சொன்னா இது ஹீட் பேஸ் பண்ணி சொன்னா அதுக்கு பேரு அடையாபெட்டிக். ஹீட் பேஸ் பண்ணி சொன்னா அடையாபெட்டிக். அப்ப அடையாபெட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டெல்டா Q = 0 or Q = 0 எதை வேணும். ஓகேவா? சோ நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் அப்படினு சொல்றாங்க. அப்போ ஹீட் மட்டும் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் ஆகல அப்படினா ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீட் ஆனது எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாம இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படினா அடையாபெட்டிக் சிஸ்டம். அதுக்கு பேர் அடையாபெட்டிக் சிஸ்டம். ஒன் ஆஃப் क्वेश्चंसல கேட்பாங்க Q = 0 or delta Q = 0. ஓகேவா? அடையாபெட்டிக் சிஸ்டம். ஓகே. சரி, the next one properties of system. next one என்ன அப்படினா properties of system. Okay, next one properties of system. There are two types. One is the intensive property, the next one is the extensive property. One வந்து intensive property னு சொல்றா, இன்னொரு வந்து extensive property. அது உள்ளார்ந்த ஆற்றல், அது வெளிமார்ந்த ஆற்றல் அப்படினு சொல்றோம். சரி, intensive னா உள்ளார்ந்த. சரி, ஓகே. So system depends on mass or size of the substance. அப்போ ஒரு substance உடைய சைஸோ அல்லது அதனுடைய மாஸ் அப்படினா மொத்த எண்ணிக்கை மாஸ் அத பொறுத்து ஒரு சிஸ்டம் இருந்தா அதுக்கு பேரு இன்டென்சிவ். சோ அப்ப சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆர் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளோட மாஸையும் அதோட சைஸ பொறுத்து அமைஞ்சா அதுக்கு பேரு சிஸ்டம். அத பொறுத்து ஒரு சிஸ்டம் அமைந்தா, அதை டிபெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் அமைந்திருந்தா அதுக்கு பேரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இண்டிபெண்டன்ட், அதுக்கு மாறுதலாக. அப்ப ஒரு சிஸ்டம் இண்டிபெண்டன்ட் ஆன் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய சைஸ் அண்ட் மாஸ் இத டிபெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இருந்தா அது இன்டென்சிவ். இண்டிபெண்டன்ட்டா இருந்தா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளவுதான். இப்ப இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பிரஷர், P னா பிரஷர், இதே மாதிரி P மாதிரியே போடுறோம். ஆனா அது இது பேர் என்னன்னா ரோ. பேர் என்ன அப்படின்னா ரோ. அதுக்கு டென்சிட்டின்னு அர்த்தம். So temperature, pressure, density, molar mass, boiling point and freezing point. One of the example for intensive property. Next one, extensive property is the example for mass, volume, energy, enthalpy, entropy. Delta H is enthalpy, delta G is free energy, delta S is entropy. Okay va? This எல்லாமே example for extensive property. Okay, திரும்பவும் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. So intensive properties, there are two types. One is the intensive and one is the extensive property. So intensive properties means the system. So one of the system depends on எதை பொறுத்து அப்படின்னா சிஸ்டம் எதை பொறுத்து அப்படின்னா மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய சைஸ் அண்ட் மாஸ் இத டிபெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இருந்தா அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது இண்டிபெண்டன்ட்டா இருந்தா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி, பாத்துக்கோ. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். சரி, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அடையாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு இதே தான் வரும். அடையாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு, ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு. சரி, என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். சோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் மீன்ஸ் the system and the surroundings can be restored. அப்ப ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியது வந்து ரீஸ்டோர் ஆகும். இப்போ ஒண்ணு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இது ஐஸ் அண்ட் வாட்டர்னு சொல்லிருக்கோம். இப்ப தண்ணி வந்து இருக்கு, தண்ணி
கூல் பண்ணும்போது கண்டிப்பா ஐஸா மாறுது. அப்போ வந்து ஐஸ் மறுபடியும் என்ன ஆகுது, கொஞ்சம் மெல்ட் ஆகி நீராக மாறுது. அப்ப இது அதாவும் மாறுது, இது இதாவும் மாறுது. அப்படின்னா அதுக்கு பேரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். சோ அப்ப எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம்? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கேன் பி ரீஸ்டோர்ட். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கேன் பி ரீஸ்டோர்ட் இஸ் கால்ட் as reversible process. So system and surrounding cannot be restored is called as irreversible process. ஓகேவா? ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்க்கும் இடையில ரீஸ்டோர் ஆனா அது ரிவர்சிபிள், ரீஸ்டோர் ஆகலைனா அது irreversible. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் அடியாபேட்டிக். அடியாபேட்டிக் அப்படினா ஏற்கனவே இங்கே சொல்லிட்டோம், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் அப்படினு சொல்றாங்க. சோ அதேதான் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் between system and surroundings. ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்க்கு இடையில ஹீட் வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் ஆகல அப்படின்னா அதுக்கு பேரு அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதுக்கு பேரு அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரைட். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல். So the process in which temperature of the system ஒண்ணு கிடையாது, ஒரு சிஸ்டம் இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கும், இது வந்து பிரஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ஐசோபாரிக் அப்படிங்கிறது பிரஷரை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஐசோகோரிக் அப்படிங்கிறது வால்யூம். இப்போ வந்து ஐசோதெர்மல் T means temperature delta T equal to 0. So delta T னு சொல்லலாம் அல்லது dt அப்படினு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப delta T equal to 0 or dt equal to 0 அப்படிங்கிறது சோ temperature is a constant. அப்ப சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி அப்படினா temperature of the system அப்படினு சொல்றாங்க. அதே மாதிரி isobaric means the process in which pressure of the system, the process in which pressure of the, அதாவது temperature of the system அப்படிங்கிறது isothermal. Isothermal means temperature of the system, isobaric means pressure of the system, isochloric means volume of the system. ஓகேவா? சோ அப்ப வால்யூமை பேஸ் பண்ணி வால்யூம் கான்ஸ்டன்ட்டா இருந்தா டெல்டா V equal to 0 அப்படினா ஐசோகோரிக் ப்ராசஸ். அதே டெல்டா P equal to 0 அப்படினா ஐசோபாரிக் ப்ராசஸ். அதே டெல்டா T equal to 0 அப்படினா சோ ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ் மீன்ஸ் என்ன அப்படினா பாருங்க, சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா so system undergoes series of change, system undergoes series of change that final state is identical with the initial state. ஒரு இனிஷியலுக்கும் ஒரு ஃபைனலுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சீரிஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாம ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சைக்ளிக் ப்ராசஸ். ஒண்ணு இல்ல, இங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது அப்படியே சுத்திட்டு இது இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இது ஆரம்பிக்குது இனிஷியல் ஸ்டேட் அப்படியே சுத்திட்டு எங்க திரும்பவும் வந்து அதே ஃபைனல் ஸ்டேட்ல வந்து சேரும். அப்ப இதுதான் இனிஷியல், இதுதான் ஃபைனல். அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி இல்லையா? அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெல்டா E இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கணும், என்ட்ரோபி டெல்டா S equal to 0. சோ இது டெல்டா E னு சொல்லலாம் அல்லது dE அப்படினு சொல்லலாம், டெல்டா S அது ds அப்படினு சொல்லலாம், டெல்டா H அது dH அப்படினு சொல்லலாம், டெல்டா G அது dG அப்படினு சொல்லலாம். அந்த டெல்டா பதிலா dங்கற வேர்ட் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இது வந்து சைக்ளிக் ப்ராசஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படினாங்க ஈக்குவல் டு 0 அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ புக்லயே அத சொல்லிருக்காங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. பாருங்க, தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். சோ இதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். சிஸ்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இது சிஸ்டம் அப்படின்னா இது சரௌண்டிங், இது ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த யூனிவர்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம ஷார்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்கு, க்ளோஸ்லி சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது சரௌண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, பவுண்டரினா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தியரி பார்ட்ஸ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம்.
நாமளும் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்ன எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி, இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உனக்கு வந்து ஸோ த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், வால்யூம், மோலார் வால்யூம்ஸ், இது எல்லாமே வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின்ஸில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது? வால்யூம், மாஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மோலார் வால்யூம், டென்சிட்டி, மோலார் மாஸ், மோலாரிட்டி, மோல் ஃபிராக்ஷன், மோலாரிட்டி, இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து உனக்கு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ டைப்ஸில் பார்த்த அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்த அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன, அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன, ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன, ஐசோபாரிட்டி, ஐசோகோரிட்டி, ஓகேவா. ஸோ சைக்ளிக் ப்ராசஸ், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு டேபிள் கார்டு மட்டும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும், 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அடியாபேட்டிக் அப்படின்னா Q = 0, ஐசோதெர்மல் அப்படின்னா டெல்டா T = 0, ஐசோபாரிக் அப்படின்னா டெல்டா P = 0, ஐசோகோரிக் அப்படின்னா டெல்டா B = 0, சைக்ளிக் அப்படின்னா இது எல்லாமே = 0, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.